ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரவா கேசரி வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு டேஸ்ட்டாக ரொம்பவே சாஃப்டாக சிம்பிளான மெத்தடில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன மெத்தடு கூட உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா முழுசாக உருகி வரட்டும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி உலர் திராட்சை ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி உலர் திராட்சை ரெண்டுமே நல்லா நெய்யில் வறுபட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு பொன்னிறமாக கலர் மாதிரி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுத்த அந்த நெய்யை வேஸ்ட் பண்ண வேணாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம். சூடாகி நெய் முழுமையாக உருகி வந்ததுமே 1 கப் அளவுக்கு ரவையை அந்த நெய்யில் சேர்த்து இப்போ வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நல்லா ரவையை வறுத்து விட்டுக்கோங்க. ரவை நெய்யில் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா மணல் போல் உதிரியாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டாச்சு. பாருங்கள், ரவையுமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்தளவுக்கு நெய்யில் வறுபட்டு உதிரியாக வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரவையை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரவை வறுத்த அதே பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் அளவுக்கு ரவை எடுத்ததுக்கு சரியாக 3 கப் அளவுக்கு அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கணும். மெஷர்மெண்ட் கப்பில் தான் எல்லாத்தையுமே அளந்து சேர்க்கணுங்கிறது இல்லை. வீட்டில் ஒரு சின்ன கிண்ணம் இருந்தாலே போதும், நம்ம எல்லாத்தையுமே அந்த கிண்ணத்திலே அளந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் எந்த கலர் கேசரிக்கு சேர்க்க விரும்புகிறோமோ அந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு ரெட் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நெய்யும் முழுசாக நல்லா உருகி வந்த உடனே நெய்யில் வறுத்த ரவையை சேர்த்து கட்டிப்பட விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலந்து விட இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருக்க ரவை நல்லா அப்சர்வ் பண்ணி ரவையும் நல்லா கெட்டியாகி வெந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில மாற்றி மாற்றி வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ ரவை முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் இது கூட 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் ரவையை அளந்து சேர்த்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும். அதாவது ரவையை எந்த அளவுக்கு நம்ம அளந்து சேர்க்குறோமோ அதே அளவில் தான் நம்ம இந்த சுகரையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சுகரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. சுகரும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கேசரி இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வரும்போது வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கடைசியாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம இப்போ நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி உலர் திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரவா கேசரி ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.